Hello students, let's continue with Civil Procedure Code lecture 36. So far we have seen till rule 50 of order 21. Order 21 deals with execution of decrees and order. So ஒரு decree order pass பண்ணினாங்கன்னா அதை எப்படிலாம் execute பண்ணுவாங்க, அதோட conditions எப்படிலாம் fulfill பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரியான decreesக்கு orderக்கு என்னென்ன மாதிரியான execution process இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So we will continue with rule 51. Attachment of negotiable instruments. Where the property is a negotiable instrument not deposited in a court nor in the custody of a public officer, the attachment shall be made by actual seizure and the instrument shall be brought into court and held subject to further orders of the court. மாற்றுமுறை ஆவணங்கள் பற்றுகை. சொத்தானது ஒரு நீதிமன்றத்தில் வைப்பீடு செய்யப்பட்டிராத அல்லது பொது அலுவலர் ஒருவரின் பாதுகாப்பில் இல்லாத ஒரு மாற்றுமுறை ஆவணச்சீட்டாக இருக்கும்போது அதனை உள்ளவாறே கைப்பற்றுவதன் மூலம் பற்றுகை செய்தல் வேண்டும் மற்றும் அந்த ஆவணத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து நீதிமன்றம் மேற்கொண்டு இடும் கட்டளைக்குட்பட்டு வைத்திருத்தல் வேண்டும். ஸோ இப்போ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் பார்த்து ரூல்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா when it is not related to negotiable instruments அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது மாற்றுமுறை ஆவணம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ரோ நோட், அது எல்லாமே. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து அட்டாச்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே தெரியும், நம்ம அட்டாச்மெண்ட் ஃபர்தரா பண்ண போறோம் அப்படின்னாலே மோஸ்டா அது வந்து கோர்ட்ல இல்லைன்னா அந்த ஆஃபீஸர் கிட்ட இல்லை அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதை அட்டாச் பண்ணும்போது எக்ஸாக்டா அந்த டாக்குமெண்ட்டை அப்படியே அட்டாச் பண்றாங்க. அட்டாச் பண்ணிட்டு ஒன்று கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கோர்ட்ல என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ, எந்த ஆபீசர் யாராவது சீசிங் ஆபீசர் யாரா வச்சிருக்கணும் அப்படின்னாலோ, இல்ல வேற எங்கன்னா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கனாலோ, இல்லைன்னா வந்துட்டு டிகிரி ஹோல்டர் கிட்ட டைரக்டா கொடுத்துடணும்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் தி ஆர்டர் தட் ஹஸ் பீன் கிவன் பை தி கோர்ட், அது வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க. பட் என்ன ஆக்சுவல் டாக்குமெண்டோ அந்த டாக்குமெண்ட்டை அப்படியே வந்துட்டு சீஜர் பண்ணிடுவாங்க. Rule 52. Attachment of property in custody of court or public officer. ரூல் 51 வந்துட்டு அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க கிட்ட இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம் இல்லையா. இப்போ வந்துட்டு கோர்ட்டோட கஸ்டடி பப்ளிக் ஆஃபீஸர்லயே கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி அட்டாச்மெண்ட் பண்றாங்க அப்படின்றது ரூல் 52ல சொல்லியிருக்காங்க. Where the property to be attached is in the custody of any court or public officer, the attachment shall be made by a notice to such court or officer requesting that such property and any interest or dividend becoming payable thereon may be held subject to the further orders of the court from which the notice is issued, provided that where such property is in the custody of a court, any question of title or priority arising between the decree holder and any other person not being the judgment debtor claiming to be interested in such property by virtue of any assignment, attachment or otherwise shall be determined by such court. நீதிமன்றம் அல்லது அரசு அதிகாரியின் பாதுகாப்பில் இருக்கும் சொத்தின் பற்றுகை. பற்றுகை செய்ய வேண்டிய சொத்தானது நீதிமன்றம் ஒன்றின் அல்லது அரசு அதிகாரி ஒருவரின் பாதுகாப்பில் இருக்கிற போது அத்தகைய நீதிமன்றத்திற்கு அல்லது அலுவலருக்கு அத்தகைய சொத்து மற்றும் அதன் பேரில் செலுத்தத்தக்கதாகும் வட்டி அல்லது ஆதாய ஈவு எதுவும் எந்த நீதிமன்றம் அறிவிப்பை பிறப்பிக்கிறதோ அந்த நீதிமன்றம் மேற்கொண்டு இடும் கட்டளைகளுக்கு உட்பட்டு வைத்து வரப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அறிவிப்பை கொடுப்பதன் மூலம் பற்றுகையானது செய்யப்படுதல் வேண்டும். வரம்புரையாக சொத்து நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் இருக்கிற போது தீர்ப்பானை பெற்றவருக்கும் உரிமை அளிப்பு காரணமாக பற்றுகை காரணமாக அல்லது மற்றபடி அத்தகைய சொத்தில் பற்றுகை கோருகிற தீர்ப்பு கடனாளியாக இல்லாத வேறு நபர் எவருக்கும் இடையே எழுகிற பாத்தியதை அல்லது முன்னுரிமை பற்றிய பிரச்சனை எதுவும் அத்தகைய நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்படுதல் வேண்டும். இப்ப அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒரு கோர்ட்லயோ இல்லைன்னா வேற ஒரு கோர்ட்லயோ இல்ல பப்ளிக் ஆபீசர் கிட்டயோ கஸ்டடியில இருக்குது அப்படின்ற பட்சத்துல அதை எப்படி அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கன்சர்ன்ட் கோர்ட்டுக்கோ இல்லைன்னா பப்ளிக் ஆபீசருக்கோ நோட்டீஸ் கொடுத்து அதன் மூலியமா வர்ற அந்த அமௌண்ட்டோ இல்லைன்னா அந்த சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டியில வர ஏதாவது டிவிடென்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஷேர்ஸோ இல்லை இன்ட்ரெஸ்டோ ஏதாவது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உரியதா இருக்குது அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகேவா? பை தட் அதை வந்து அட்டாச்மெண்ட்டை நிறைவேற்றின மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி ஆகும். ஓகேவா?
சோ இப்ப யாருக்குன்னா பே பண்ணணும் அப்படின்னா அதை பே பண்ணாம அப்படியே கோர்ட்லயே வந்துட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சப்போஸ் அந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த டிகிரி ஹோல்டர், அதாவது அந்த டிகிரி ஹோல்டருக்கும் வேற ஒரு பர்சன், அவங்க வந்து ஜட்மெண்ட் டேட்டர் கிடையாது, வேற ஒரு பர்சனுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா டைட்டில் பிரச்சனை ஏதாவது வருது அப்படின்ற பட்சத்துல that court has power to decide the issues. Rule 53. Attachment of decrees. Subrule 1. Where the property to be attached is a decree, either for the payment of money or for sale, in enforcement of a mortgage or charge, the attachment shall be made. So இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா attachment of decrees, ஓகேவா, ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க, அந்த டிகிரியவே நம்ம அட்டாச் பண்றோம் அப்படின்னா, ஓகே. தீர்ப்பாணையின் பற்றுகை. சப்ரூல் 1. பற்றுகை செய்யப்பட வேண்டிய சொத்தானது பணச்சரத்துக்கான அல்லது ஒரு அடைமானம் அல்லது பொறுப்புரிமை நிறைவேற்றுகைக்காக உள்ள விற்பனைக்கான ஒரு தீர்ப்பாணையாக இருக்கும்போது பற்றுகை கீழ்கண்டபடி செய்யப்படுதல் வேண்டும். சோ இப்ப அந்த டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு கேஸ் நடந்திருக்கலாம், அந்த கேஸ்ல வந்துட்டு இட் மைட் ஹவ் பீன் ரிலேட்டட் டு எய்தர் மார்ட்கேஜா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ரெக்கவரி ஆஃப் மணியா இருக்கலாம். சோ இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, அந்த அமௌண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு டிகிரி இருக்கு. அந்த டிகிரியை இப்ப கரண்ட் கேஸ்க்கான ஒரு ஆர்டர் பிறப்பிக்கும் போது அந்த டிகிரியை நம்ம அட்டாச் பண்ண முடியும். சோ அது ஏதாவது இப்ப ஜட்மெண்ட் டேட்டா இருக்காங்களே, அந்த ஜட்மெண்ட் டேட்டா ஒரு 50,000 rupees he is entitled through that degree, previous degree. இன்னொரு கோர்ட்ல இருந்து வர டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா இன்னொரு கேஸ்ல இருந்து வர டிகிரி. சோ இவர் பணம் கட்ட முடியல அப்படின்னா இவருக்கு he is entitled for that amount இல்லையா, சோ அந்த டிகிரியை அட்டாச் பண்ண முடியும். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் இங்க சொல்லியிருக்காங்க. First A. If the decrees were passed by the same court, then by order of such court. தீர்ப்பாணைகள் ஒரே நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருந்தால் அப்போது அத்தகைய நீதிமன்றத்தின் கட்டளை மூலம் தீர்ப்பாணையை ஜப்தி செய்யப்படுதல் வேண்டும். அதாவது இப்ப ரெண்டு கேஸ், ஓகேவா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் OS1 OS2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். OS1 of 2020ல ஆல்ரெடி டிகிரி வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. டிகிரில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா B is entitled for 50,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் வந்து OS2ல தான் இப்ப டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்க. அதுல எக்ஸிகியூஷன் வரும்போது என்னன்னா அட்டாச்மெண்ட் ஃபைல் பண்றாங்க. சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேட்டர் ஆயிடுறாரு B அப்படின்றவர். ஓகே, சோ அவருக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் கேஸ்ல 50,000 rupees கிடைக்க வேண்டியது, அந்த டிகிரியை இதுல அட்டாச் பண்றாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ரெண்டு கேஸ்மே ஒரே கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க, ஒரே கோர்ட்லயே அந்த கேஸ் நடந்திருக்கு அப்படின்னா சோ அப்ப வந்துட்டு அதே கோர்ட் ஆர்டர் பண்ண முடியும். ஓகேவா, வித்வுட் எனி ஃபர்தரா யாருக்கும் நோட்டீஸ் அதெல்லாம் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. B. Next, if the decree sought to be attached was passed by another court, then by the issue to such other court of a notice by the court which passed the decree sought to be executed, requesting such other court to state the execution of its decree unless and until, அதாவது ஜப்தி செய்யப்படுகின்ற தீர்ப்பாணையானது வேறொரு நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருந்தால் அப்போது அத்தகைய வேறு நீதிமன்றத்திற்கு நிறைவேற்றுமாறு நாடப்படுகிற தீர்ப்பானை பிறப்பித்த நீதிமன்றத்தினால் அந்த வேறு நீதிமன்றத்தை, அதாவது இப்ப வந்து வேற ஒரு கோர்ட் வந்துட்டு அந்த ஆர்டரை பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பி அதை வந்து ஸ்டே பண்ண சொல்லி கேட்கலாம், எக்ஸிகியூஷனை ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். Until the court which passed the decree sought to be executed cancels the notice. Okay, so இப்ப வந்து அந்த நோட்டீஸ் அனுப்புறாங்க பாத்தீங்களா, அந்த டிகிரி அட்டாச் பண்ண சொல்லி அதை கேன்சல் பண்ற வரைக்கும், ஆர் அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, the holder of the decree sought to be executed or his judgment data with the previous consent in writing of such decree holder or with the permission of the attaching court applies to the court receiving such notice to execute the attached decree. தமிழ்ல பாத்தீங்கன்னா எந்த நீதிமன்றம் நிறைவேற்றுமாறு நாடப்படுகிற தீர்ப்பாணையை பிறப்பித்ததோ அந்த நீதிமன்றம் அந்த அறிவிப்பை ரத்து செய்தால் அன்றியும் ரத்து செய்கிற வரையிலும் அல்லது அதாவது அந்த ஆர்டரை கேன்சல் பண்ற வரைக்கும், நோட்டீஸை கேன்சல் பண்ற வரைக்கும் நிறைவேற்றுமாறு நாடப்படுகிற தீர்ப்பாணையை பெற்றிருப்பவர், அதாவது யாருக்கு ஃபேவரபிளா அந்த எக்ஸிகியூஷன் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவரு அல்லது ஆர் அவரது தீர்ப்பு கடனாளி அத்தகைய தீர்ப்பாணை பெற்றவரின் எழுத்து மூலமான முந்திய சம்மதத்துடன் அல்லது பற்று செய்கிற நீதிமன்றத்தின் அனுமதியுடன், அதாவது ஜட்மெண்ட் டேட்டார், ஓகேவா, ஜட்மெண்ட் டேட்டார் வந்து டிகிரி ஹோல்டர் கிட்ட இருந்து ரைட்டிங்ல கன்சென்ட் வாங்குறாங்க அப்படின்னாலோ இல்ல கோர்ட்ல ஆர்டர் வாங்குறாங்களோ அப்படின்னாலோ where a court makes an order under clause A of subrule 1 or receives an application under subhead 2 of clause B of the said subrule
It shall, on the application of the creditor who has attached the decree or his judgment debtor, proceed to execute the attached decree and apply the net proceeds in satisfaction of the decree sought to be executed. ஒரு நீதிமன்றம் ஒன்றாவது உள்விதியின் அ கூறின் கீழ் ஒரு கட்டளை பிறப்பிக்கும் போது அல்லது மேற் சொல்லப்பட்ட உள்விதியின் ஆ கூறின் இரண்டாவது துணை தலைப்பின்படி ஒரு விண்ணப்பத்தை பெறுகிற போது அது தீர்ப்பாணையை பற்றுகை செய்திருக்கிற கடன் கொடுத்தவரின் அல்லது அவருடைய தீர்ப்பு கடனாளியின் விண்ணப்பத்தின் பேரில் பற்றுகை செய்யப்பட்ட தீர்ப்பாணையின் மற்ற நிறைவேற்றுகையை மேல் நடத்துதல் வேண்டும் மற்றும் நிகர வரும்படியை நிறைவேற்ற நாடப்படுகிற தீர்ப்பாணையை தீர்ப்பதற்கு ஈடுபடுத்துதல் வேண்டும். கோர்ட்டுக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணினதுக்கு அப்புறம் கிரெடிட்டர் அப்ளிகேஷன் பண்ணினாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த அட்டாச்மெண்ட் டிகிரி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணி அதுல என்ன அமௌண்ட் வருதோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். The holder of a decree sought to be executed by the attachment of another decree of the nature specified in Subrule 1 shall be deemed to be the representative of the holder of the attached decree and to be entitled to execute such attached decree in any manner lawful for the holder thereof. ஒன்றாவது உள்விதியில் குறித்துரைக்கப்பட்ட தன்மையதான வேறு தீர்ப்பாணையை பற்றுகை செய்வதன் மூலம் ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்ற நாடுகிற தீர்ப்பாணை பெற்றவர் பற்றுகை செய்யப்பட்ட தீர்ப்பாணையை பெற்றிருப்பவர் எந்த முறையில் சட்டப்படி நிறைவேற்றுவாரோ அந்த முறை எதிலும் அத்தகைய தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்கு உரிமையுடையவராக கொள்ளுதல் வேண்டும். சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டிகிரி இல்லையா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டிகிரியை தான் செகண்ட் டிகிரில அட்டாச் பண்ணிருக்காங்க. இப்ப நான் வந்துட்டு செகண்ட் டிகிரி, எனக்கு டிகிரி ஹோல்டர், நான் வந்துட்டு எனக்கு ஃபேவரபிளா இருக்கு, ஜட்மெண்ட் டேட்டாக்கு சாதகமா இருக்கிற அந்த டிகிரியை நான் வந்து என்னோட டிகிரிக்காக நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஓகேவா, என்னோட எக்ஸிகியூஷனுக்காக நான் அட்டாச் பண்ணிட்டேன், என்னோட டிகிரி எக்ஸிகியூஷனுக்காக. சோ இப்ப அந்த டிகிரியை அவர் எக்ஸிக்யூட் பண்றாருன்னா ஜட்மெண்ட் டேட்டா, அதாவது என்னோட கேஸ்ல ஜட்மெண்ட் டேட்டா அந்த அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டை எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு என்ன பவர் என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்கோ அதே ஈக்குவலன்ஸ் தான் வந்துட்டு நான் இப்ப அந்த டிகிரி எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஆகும். ஏன்னா அவரோட டிகிரி எனக்காக என்னோட கேஸ்க்காக அட்டாச் பண்ணியாச்சுதான். ஓகேவா, சோ இப்ப வெளியில இருந்து ஒருத்தங்க வந்து அந்த டிகிரி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க முடியாது. பிகாஸ் எனக்கு வந்து லா படி எனக்கு அந்த ரைட் வந்துருது. எதனால ரைட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட டிகிரியை வந்து என்னோட கேஸ்க்காக எனக்கு அட்டாச் பண்ணிட்டாங்க, கோர்ட் ஆர்டர் இருக்கு. ஓகேவா, where the property to be attached in the execution of a decree is a decree other than a decree of the nature referred to in Subrule 1, the attachment shall be made by a notice of the court which passed the decree sought to be executed to the holder of the decree sought to be attached, prohibiting him from transferring or charging the same in any way, and where such decree has been passed by any other court, also by sending to such other court a notice to abstain from executing the decree sought to be attached until such notice is cancelled by the court from which it was sent. ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுகை மூலம் பற்றுகை செய்யப்பட வேண்டிய சொத்து ஒன்றாவது உள்விதியில் குறிப்பிட்ட தன்மையதான ஒரு தீர்ப்பாணை இல்லாத வேறு ஒரு தீர்ப்பாணையாக இருக்கும் போது எந்த தீர்ப்பாணையை பிறப்பித்த நீதிமன்றத்தால் அதனை எந்த வகையிலும் உரிமை மாற்றம் செய்வதை அல்லது அதன் மீது பொறுப்புரிமை சுமத்துவதை தடை செய்கிற ஓர் அறிவிப்பு கொடுப்பதன் மூலமும் அத்தகைய தீர்ப்பாணை வேறு நீதிமன்றம் எதனாலும் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் போது அதோடு ஓர் அறிவிப்பை அதை அனுப்பிய நீதிமன்றத்தால் அத்தகைய அறிவிப்பு ரத்து செய்யப்படும் வரை நிறைவேற்ற நாடப்பட்ட தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதை தவிர்க்கும்படி அத்தகைய வேறு நீதிமன்றத்துக்கு அனுப்புவதன் மூலமும் பற்றுகை செய்தல் வேண்டும். அந்த ஃபர்ஸ்ட் டிகிரியை நம்ம வந்து அட்டாச் பண்றோம் அப்படின்ற போது அந்த கோர்ட்டுக்கும் நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும். ஃபர்தரா அந்த ப்ராப்பர்ட்டியை இல்லைன்னா அந்த டிகிரியை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக டிரான்ஸ்பரோ இல்லை வேற எந்த விஷயமும் வந்துட்டு கேரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா அந்த மாதிரி அவங்க கேரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த செகண்ட் டிகிரி அட்டாச் பண்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து பர்பஸ் இல்லாம போயிடும், அந்த அட்டாச்மெண்ட்கே பர்பஸ் இல்லாம போயிடும். ஸோ நோட்டீஸ் வந்துட்டு முன்னாடியே சர்வ் பண்ணிட்டு அந்த கோர்ட்டுக்கும் சரி எக்ஸிக்யூட் பண்ற கோர்ட்டுக்கும் சரி அண்ட் ஃபர்தரா இந்த எக்ஸிக்யூஷன் கேன்சல் ஆகுற வரைக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துடலாம். The holder of a decree attached under this rule shall give the court executing the decree such information and aid as may reasonably be required. தீர்ப்பாணையை நிறைவேற்றும் நீதிமன்றத்திற்கு இந்த விதியின்படி பற்றுகை செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பாணையை பெற்றிருப்பவர்
நியாயமாக தேவைப்படலாகும் தகவலை கொடுத்தலும் உதவியை செய்தலும் வேணும். ஸோ செகண்ட் டிகிரில எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு டிகிரி கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, அவர் வந்துட்டு இந்த கேஸ் சம்பந்தமான இந்த மாதிரி இன்னொரு ஒரு டிகிரி இருக்கு அப்படின்ற சம்பந்தமான ஃபுல் டீடைல்ஸோ வேற என்னென்ன ஹெல்ப் கோர்ட்டுக்கு தேவையோ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அது எல்லாத்தையுமே அவங்க வந்து ரீசனபிளா செய்யணும் அப்படின்றத சொல்றாங்க. ஆன் தி அப்ளிகேஷன் ஆஃப் தி ஹோல்டர் ஆஃப் அ டிகிரி, இந்த ரூல்ல எல்லாமே வந்து ஹோல்டர் ஆஃப் அ டிகிரின்னு சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இதுல தான், அதாவது எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் டிகிரி அது சம்பந்தமானது தான் இந்த ஹோல்டர் ஆஃப் டிகிரி எல்லாமே. sought to be executed by the attachment of another degree, the court making an order of attachment under this rule shall give notice of such order to the judgment debtor bound by the decree attached, and no payment or adjustment of the attached degree made by the judgment debtor in contravention of such order with knowledge thereof or after receipt of notice thereof, either through the court or otherwise, shall be recognized by any court so long as the attachment remains in force. வேறொரு தீர்ப்பாணையை பற்றுகை செய்வதன் மூலம் எந்த தீர்ப்பாணையை நிறைவேற்ற நாடப்படுகிறதோ அந்த தீர்ப்பாணை பெற்றிருப்பவரின் விண்ணப்பத்தின் பேரில் இந்த விதியின்படி ஒரு பற்றுகையை செய்ய கட்டளையிடுகிற நீதிமன்றம் பற்றுகை செய்யப்பட்ட தீர்ப்பாணைக்கு கட்டுப்பட்டு தீர்ப்பு கடனாளிக்கு அத்தகைய கட்டளையை பற்றி அறிவிப்பு கொடுத்தல் வேண்டும் மற்றும் அத்தகைய கட்டளையை மீறி அந்த தீர்ப்பு கடனாளியால் அதனை பற்றி அறிந்தோ அல்லது வேறு விதமாகவோ செய்யப்பட்ட செலுத்தும் அல்லது பற்றுகை செய்யப்பட்ட தீர்ப்பாணையின் தீர்த்தல் எதுவும் அந்த பற்றுகை அமலில் இருக்கும் வரை நீதிமன்றம் எதனாலும் அங்கீகரிக்கப்படுதல் கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த அட்டாச்மெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் அந்த ஏர்லியர் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, ஏர்லியர் டிகிரி, ஸோ அந்த கோர்ட் வந்து எந்த ஒரு ஆர்டர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி நோட்டிஃபைட் ரிகார்டிங் நோ ஃபர்தர் ஆக்ஷன் இன் தி கேஸ். ஏன் அப்படின்னா சப்போஸ் அதுல ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, ஒன்னு டிரான்ஸ்பரோ இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னா this will that particular act will definitely affect the interest of the holder of the degree. ஓகேவா? ஸோ செகண்ட் கேஸ்ல இந்த டிகிரி வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா, அட்டாச்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள அஃபெக்ட் பண்ணும். அதனால கோர்ட்டுக்கும் சரி ஜட்மெண்ட் டேட்டாருக்கும் சரி அந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிட்டு நோட்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோ பேமெண்ட்டோ செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ணணும். முன்னாடியே சொன்னதான் ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா அந்த எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி தான் இந்த டிகிரி வாங்கினவங்களுக்கு அதை செட்டில் பண்ண முடியும். அதுக்காக Rule 54. Attachment of immovable property. Where the property is immovable, the attachment shall be made by an order prohibiting the judgment debtor from transferring or charging the property in any way and all persons from taking any benefit from such transfer or charge. அசையா சொத்தின் பற்றுகை. சொத்தானது அசையா சொத்தாக இருக்கும்போது எந்த வகையிலும் சொத்தினை உரிமை மாற்றம் செய்யாதபடி பற்றுகை செய்தல் வேண்டும் அல்லது அதன் மீது பொறுப்புரிமை சுமத்தாதபடி தீர்ப்பு கடனாளியின் அத்தகைய உரிமை மாற்றத்தால் அல்லது பொறுப்புரிமையால் நபர்கள் எவரும் நன்மை எதையும் பெறாதபடி தடை செய்கிற ஒரு கட்டளை மூலம் பற்றுகை செய்யப்படுதல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு அட்டாச் பண்ற ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த டிகிரி வந்து அந்த அட்டாச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எப்படி அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்தரா அந்த ஜட்மெண்ட் டேட்டா அந்த ப்ராப்பர்ட்டியை வேற யார் பேருக்கும் மாற்ற முடியாது. அண்ட் அது மூலியமா அந்த ப்ராப்பர்ட்டி மூலியமா வர ஏதாவது ஒரு பணம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு போகாம அதை வந்து அவர் வேற யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ணாம இருக்கிறது, கலெக்ட் பண்ண முடியாம, சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அவர் கலெக்ட் பண்ண முடியாதுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா கோர்ட்ல வந்து கட்ட சொல்லிடுவாங்க. இல்லைன்னா டைரக்டா டிகிரி ஹோல்டருக்கு அந்த தி பர்சன் ஹூ இஸ் லைபிள் டு பே திஸ் ஜட்மெண்ட் டேட்டா அவங்க வந்து டைரக்டா டிகிரி ஹோல்டருக்கு பே பண்ற மாதிரி செஞ்சிருவாங்க. சோ நிறைய செட்டில்மெண்ட்ஸ் பண்ண முடியாது மூலியமா. The order shall also require the judgment debtor to attend court on a specified date to take notice of the date to be fixed for setting the terms of the proclamation of sale. விற்பனைக்கான பிரகடனத்தின் நிபந்தனைகளை நிர்ணயிப்பதற்கென குறித்துரைக்கப்பட்ட தேதியை அறிந்து கொள்வதற்காக குறிப்பிட்ட ஒரு தேதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகும்படி அந்த கட்டளை தீர்ப்பு கடனாளியை வேண்டுறுத்தல் வேண்டும். சப்போஸ் அது வந்து ஆப்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த கோர்ட் வந்துட்டு ஆர்டர் பண்ணணும், இந்த தேதியில யூ மஸ்ட் பி பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த பார்ட்டி ஜட்மெண்ட் டேட்டா பிரசன்ட் ஆகும்போது இந்த மாதிரி சேல் பண்ண போறோம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா பின்னாடி எனக்கு இந்த விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றதுனாலதான் இட் ஹாஸ் டு பி நோட்டிஃபைட் பிரியர். அதுவும் வந்துட்டு ஸ்பெசிபிக் டேட்ல நீங்க அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றது. The order shall be proclaimed at some place on or adjacent to such property by beat of drum or other customary mode, and a copy of the order shall be affixed on a conspicuous part of the property and then upon a conspicuous part of the courthouse
and also where the property is land paying revenue to the government in the office of the collector of the district in which the land is situated, and where the property is land situated in the village, also in the office of the Gram Panchayat if any having jurisdiction over that village. அந்த கட்டளையை தமுக்கடிப்பதன் மூலம் அல்லது வேறு வழக்கமான ஏதேனும் ஒரு முறையின் மூலம் அத்தகைய சொத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் அல்லது அதற்கு அருகில் தெரிவித்தல் வேண்டும். மற்றும் அந்த கட்டளையின் நகல் ஒன்றை அந்த சொத்தின் எடுப்பான ஒரு பகுதியிலும் அதன் பின் நீதிமன்றத்தின் எடுப்பான ஒரு பகுதியிலும் அத்தோடு சொத்தானது அரசாங்கத்துக்கு தீர்வை செலுத்தப்பட்டு வருகிற நிலமாக இருக்கும் போது அந்த நிலம் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கிறதோ அந்த மாவட்டத்தின் ஆட்சியரின் அலுவலகத்திலும் ஒட்டுதல் வேண்டும். அந்த நிலம் ஒரு கிராமத்தில் அமைந்திருப்பின் அந்த கிராமத்தை தனது அதிகார வரம்பில் கொண்டுள்ள ஊராட்சி ஏதேனும் இருந்தால் அந்த அலுவலகத்திலும் அந்த அறிவிப்பின் நகலை ஒட்டுதல் வேண்டும். இப்ப என்னது சேல் பண்ண போறாங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை ஒண்ணு வந்து தமுக்கடிச்சு சொல்லுவாங்க, ட்ரம்ஸ் பீட் பண்றாங்க இல்லையா கிராம ஏரியால எல்லாம், சோ அந்த மாதிரி பண்ணி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்டர் காப்பியை வந்துட்டு அந்த லேண்ட் இருக்குல்ல, அந்த லேண்ட் இருக்கிற இடத்துல கான்ஸ்பிகுவஸ் பிளேஸ், அதாவது பிரமாணமான இடத்துல ஒட்டலாம். அதுக்கப்புறம் கோர்ட் ஹவுஸ், எந்த கோர்ட் வந்து ஆர்டர் பண்றாங்களோ அந்த கோர்ட்டோட நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம சப்போஸ் அது வந்து ஒரு நார்மல் லேண்டா இருக்கு, ரெவன்யூ பே பண்றாங்க அதுக்கு அப்படின்னா அந்த ஏரியாவோட தாலுக் சொல்ல முடியாது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் இருக்கு பாத்தீங்களா, அதோட நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுவாங்க. சப்போஸ் அது வந்து வில்லேஜா இருக்கு, அந்த லேண்ட் சிச்சுவேட்டட் இன் வில்லேஜ் அப்படின்ற போது அந்த வில்லேஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இப்ப வந்து கிராம பஞ்சாயத்து அப்புறம் வந்துட்டு டவுன் பஞ்சாயத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி எந்த ஊராட்சி கீழே வருதோ அந்த ஊராட்சி மன்ற ஆபீஸ்லயும் வந்துட்டு நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுவாங்க. சோ தட் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு சேல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. கேசஸ் கொஞ்சம் பார்க்கலாம். Barnes Investment Limited versus Raj K. Gupta 2001 case. The judgment debtor is prohibited from transferring or charging property attached in any way and all persons from taking any benefit from such transfer or charge. As long as the attachment remains operative, no third party right can be created. ஸோ ஒரு ஜட்மெண்ட் டேட்டர் இருக்காங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படின்ற போது அந்த ஜட்மெண்ட் டேட்டர் அந்த ப்ராப்பர்ட்டியா ஒரு டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது, அது ரிலேட்டடா எந்த ஒரு சார்ஜஸும் கெயின்ல எடுத்துக்க முடியாது, அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் லாங் அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது ஆபரேஷன்ல இருக்கிற வரைக்கும், அதாவது கேன்சல் ஆகாது இருக்கிற வரைக்கும் வேற ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி மேல உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Ashar P. Lal versus the state 1965 cases. It has been observed that the main object of the publication referred to in the rule is not only to give the judgment debtor and others an opportunity to raise objection if any as to the sale, but also to enable them to provide suitable purchases for the property in auction. ஸோ இது வந்துட்டு பப்ளிகேஷன் பண்றாங்க பாத்தீங்களா, நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுறது அதெல்லாம். ஸோ இது வந்து ஜட்மெண்ட் டேட்டாக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது, அதே மாதிரி அவங்க ஏதாவது ஆட்சேபனை இருந்ததுன்னா அது தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. சப்போஸ் அவங்க கிட்ட ஏதாவது சூட்டபிள் பர்ச்சேசஸ் இருக்காங்க, அவங்களால அந்த லேண்டை வாங்கிக்க முடியும் அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு வரதுக்காகவும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு அகேன்ஸ்டா அந்த ஒரு ஆப்ஷன் பண்ண போறாங்க, சேல் பண்ண போறாங்க, என்னோட ப்ராப்பர்ட்டி தான் அட்டாச் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் என்னோட பிரதர் இருக்கிறாங்க, அந்த பிரதருக்கு வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க வாங்கிக்கலாம், அவங்க வாங்கிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டில இருக்கிறாங்க அப்படின்னா ஐ கேன் பிரிங் ஹிம் ஃபார் தி சேல். அதுக்காக ஓகே. CS Money versus B. Chinnasamy Naidu 2010 case. An attachment of an immovable property effected in execution of a decree will continue until the said property is sold and sale is confirmed. So இப்போ வந்துட்டு one attachment அப்படின்றது எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆன் எக்ஸிகியூஷன், இன்னொன்று வந்து ஆன் கேன்சலேஷன். ஓகே, கேன்சலேஷன் அப்படின்றது என்னன்னா, ஒண்ணு வந்துட்டு அந்த அட்டாச்மெண்ட்டை ஃப்ராடுலண்டா வாங்கியிருக்காங்க அப்படின்னா கேன்சல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த அமௌண்ட் எந்த அமௌண்ட் வந்துட்டு லைபிளா இருக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட முடியும். ஸோ இங்க வந்து அட்டாச்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து ஆன் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஆன் எக்ஸிகியூஷன் அப்படின்றது என்னன்னா, எப்போ அந்த அட்டாச்மெண்ட் முடியுது அப்படின்னா, when the property is sold. ஓகேவா, சேல் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த அமௌண்ட் வந்துட்டு கை மாறுது, சேல் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி டைட்டில் போயிடுச்சு அப்படின்னா தான் அந்த அட்டாச்மெண்ட் முடிவுக்கு வருது. ஓகே. Mahakal Automobiles versus Kishan Swarup Sharma 2008 case. In execution sale, notice to judgment debtor is necessary at every stage. Sale gets vitiated where attachment of property and issuance of sale proclamation is done without notice to judgment debtor.
ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸிகியூஷன், அதாவது அட்டாச்மெண்ட்ல வர்ற அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்துட்டு அட்டாச்மெண்ட் எக்ஸிகியூஷன் மூலியமா சேல் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வந்துட்டு we have to give proper notice to the judgment debtor. சப்போஸ் அந்த ப்ராப்பரா நம்ம நோட்டீஸ் கொடுக்காம பண்ணோம் அப்படின்னா it will get vitiated அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Rule 55. Removal of attachment after satisfaction of a decree, where the amount decreed with cost and all charges and expenses resulting from the attachment of any property or paid into court, or satisfaction of the decree is otherwise made through the court or certified to the court, or the decree is set aside or reversed, the attachment shall be deemed to be withdrawn, and in the case of immovable property, the withdrawal shall, if the judgment debtor so desires, be proclaimed at his expense, and a copy of the proclamation shall be affixed in the manner prescribed by the last preceding rule. தீர்ப்பாணைப்படி செயற்பட்ட பிறகு பற்றுகையை நீக்குதல். தீர்ப்பு செய்யப்பட்ட தொகை மற்றும் செலவு தொகைகள் சொத்தை பற்றுகை செய்வதற்கான எல்லா கட்டணங்கள் மற்றும் செலவினங்களுடன் நீதிமன்றத்தில் செலுத்தப்படுகிற போது, அதாவது என்னென்ன அமௌண்ட் வந்து டிகிரில என்ன அமௌண்ட் சொல்லியிருக்காங்க, இப்ப பிரின்சிபல் இவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ, காஸ்ட் இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பிளஸ் அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா ப்ராப்பர்ட்டி, அதுக்கான செலவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கோர்ட்ல நம்ம கட்டிடுறது மூலியமா அந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், அதாவது அட்டாச்மெண்ட் பண்றதுக்காக என்னென்னலாம் செலவாகுதோ தட் ஹேஸ் டு பி காட் ஃப்ரம் தி ஜட்மெண்ட் டேட்டர். ஏன் அப்படின்னா அவங்க ஒழுங்கா பணம் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிகிரி ஹோல்டருக்கு இந்த செலவு ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. இப்போ சே ஒரு 10,000 20,000 அவங்க செலவு பண்ணி எக்ஸிகியூஷன் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தேவையில்லாத செலவு தானே. ஸோ இப்போ டிகிரி அமௌண்டோட சேர்த்து இந்த 20,000 அவங்க பே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. ஓகே, நீதிமன்றத்தின் மூலம் வேறு வகையில் தீர்ப்பாணையில் குறிப்பிடப்பட்ட தொகை தீர்க்கப்பட்டிருக்கும் போது அல்லது தீர்ப்பாணை நிறைவேற்றி இருப்பது பற்றிய உறுதி சான்று நீதிமன்றத்திற்கு தரப்பட்டிருக்கும் போது, அல்லது அதாவது வேற ஏதாவது மூலியமா அந்த கோர்ட்டோட டிகிரியை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறம், அதாவது இவங்க வந்து செயல்படுத்திட்டாங்க, டிகிரி ஹோல்டருக்கு வந்து அது முடிஞ்சு போச்சு அந்த கேஸ், ஸோ அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டிய ஃபர்தர் எதுவும் இன்டென்ஷன் கிடையாது அப்படின்ற போதும், இல்லைன்னா ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு நோட்டிஃபை பண்ணி சர்டிஃபை பண்ணி கோர்ட்ல நோட்டிஃபை பண்ணினதுக்கு அப்புறமும், ஆர் தி டிகிரி செட் அசைட், அதாவது தீர்ப்பாணை ரத்து செய்யப்படுகிற போது பத்திரிகையானது திரும்ப பெறப்பட்டதாக கொல்லப்படுதல் வேண்டும். ஒண்ணு வந்துட்டு செட் அசைட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா, ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அந்த டிகிரியை பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த டிகிரியை வந்து செட் அசைட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு அப்பீல்ல ரிவர்ஸ் ஆயிருந்ததுன்னா, ஓகே, அந்த நேரத்துல இந்த அட்டாச்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. மேலும் அசையா சொத்தாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் திரும்ப பெறப்படுதலானது தீர்ப்பு கடனாளி அவ்வாறு விரும்பினால் அவரது செலவிலேயே அறிவிப்பு செய்தல் வேண்டும். மேலும் அறிவிப்பின் நகல் ஒன்றை இந்த விதிக்கு முந்தைய கடைசி விதினால் நிர்ணயிக்கப்பட்ட முறையில் ஒட்டப்படுதல் வேண்டும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த லேண்டோ இல்ல இந்த ப்ராப்பர்ட்டியோ வந்துட்டு இவங்க திரும்ப எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா, அதை வந்து ஜட்மெண்ட் டேட்டாரே அவங்களோட செலவுலயே ப்ரொக்ளைம் பண்ணிக்கலாம், அதாவது இந்த லேண்ட் வந்துட்டு ஜப்தில இருந்து மீட்கப்பட்டது அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி ரூல் 54ல நம்ம என்ன மாதிரியெல்லாம் அந்த நோட்டீஸ் ஒட்டினோமோ அதே மாதிரி ப்ரொசீஜர்ஸை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், பட் அட் தி காஸ்ட் ஆஃப் தி ஜட்மெண்ட் டேட்டா ஹெல்ப். Rule 56. Order for payment of coin or currency notes to party entitled under decree. Where the property attached is current coin or currency notes, the court may at any time during the continuance of the attachment direct that such coin or notes or a part thereof sufficient to satisfy the decree be paid over to the party entitled under the decree to receive the same. தீர்ப்பாணையின்படி உரிமையுடைய தரப்பினருக்கு நாணயத்தை அல்லது நாணய தாள்களை கொடுப்பதற்கான கட்டளை. பற்றுகை செய்யப்பட்ட சொத்தானது புழக்கத்தில் இருக்கும் நாணயம் அல்லது நாணயத்தாள்களாக இருக்கிற போது நீதிமன்றம் பற்றுகை தொடர்ந்து இருந்து வருகிற போது எந்த சமயத்திலும் அத்தகைய நாணயம் அல்லது நாணயத்தாள்களை அல்லது தீர்ப்பாணையை தீர்க்க போதுமான அதன் ஒரு பகுதியை அதனை பெற்றுக்கொள்ள தீர்ப்பாணையின்படி உரிமையுடைய தரப்பினருக்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடலாம். ஸோ அட்டாச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் காயின் கரன்சி நோட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எந்த நேரத்திலையும் தி கோர்ட் கேன் ஆர்டர் டு பி given it to the decree holder. Rule 57. Determination of attachment. Where any property has been attached in execution of a decree and the court for any reason passed an order dismissing the application for the execution of the decree, the court shall direct whether the attachment shall continue or cease and shall also indicate the period up to which such attachment shall continue or the date on which such attachment shall cease. If the court omits to give such direction, the attachment shall be deemed to have ceased.
பற்றுகையை முடிவு செய்தல். ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதன் பொருட்டு சொத்து பற்றுகை செய்யப்பட்டிருக்கும் போது நீதிமன்றம் தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்கான விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்து ஒரு கட்டளையை பிறப்பிக்கிற போது அந்த நீதிமன்றம் பற்றுகை தொடர்ந்து இருந்து வர வேண்டுமா அல்லது நீங்கிவிட வேண்டுமா என்று உத்தரவிடுதல் வேண்டும். மேலும் எந்த கால அளவு வரை அத்தகைய பற்றுகை தொடர்ந்து இருந்து வர வேண்டும் அல்லது எந்த தேதி என்று அத்தகைய பற்றுகையானது நீங்கிவிட வேண்டும் என்பதையும் கூட சுட்டிக்காட்டுதல் வேண்டும். நீதிமன்றம் அத்தகைய உத்தரவை பிறப்பிக்காது போனால் பற்றுகையானது நீங்கிவிட்டதாக கொள்ளுதல் வேண்டும். சோ இப்ப வந்து டிகிரி எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிருக்காங்க. லேட்டர் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபார் சம் ரீசன் தி அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இங்க பாருங்க, அட்டாச்மெண்ட் அப்படின்றது அட்டாச் பண்ணிடுவாங்க. அதாவது ஜட்மெண்ட் டேட்டா கேன் நாட் take away any benefits from the property. இப்ப வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வர பெனிஃபிட்ஸ் எதையும் அவங்க எடுத்துக்க முடியாது. அதை வந்து டிரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ண முடியாது. இது வந்து அட்டாச்மெண்ட். ஓகேவா. இது வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ளமேஷன் கொடுத்து சேல் பண்றது. ஓகே. ஸோ சேல் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அட்டாச்மெண்ட் வந்து முடியுது, கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் ரூல்ஸ்ல. இப்போ என்னன்னா அட்டாச்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஆனா எக்ஸிகியூஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா the court should further mention whether the attachment continues. Okay, application execute பண்ண வேண்டாம், சேல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபர்தரா அந்த அட்டாச்மெண்ட் தொடருதா இல்லைன்னா வந்துட்டு if it continues அப்படின்னா till what date it continues அப்படின்றது, on what date it gets released அப்படின்றது எல்லா டீடைல்ஸையும் அவங்க மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் இந்த விஷயத்தை இந்த டைரக்ஷனை கோர்ட் கொடுக்கல அப்படின்னா it is deemed that the attachment is seized, அதாவது முடிவு விட்டுறது. இந்த இது தொடர்பான விஷயங்களை வந்துட்டு ஜட்மெண்ட்ல அந்த ஆர்டர்ல சொல்லல அப்படின்னா so it's implied that அட்டாச்மெண்ட் முடிவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். Rule 58. Adjudication of claims to or objections to attachment of property. Where any claim is preferred to or any objection is made to the attachment of any property attached in execution of a decree on the ground that such property is not liable to such attachment, the court shall proceed to adjudicate upon the claim or objection in accordance with the provisions herein contained, provided that no such claim or objection shall be entertained where before the claim is preferred or objection is made the property attached has already been sold, or where the court considers that the claim or objection was designedly or unnecessarily delayed. சொத்துக்கான உரிமை கோரிக்கைகளை அல்லது அதனை பற்றுகை செய்வதற்கான ஆட்சேபனைகளை நீதிமுறையில் தீர்மானித்தல். ஒரு தீர்ப்பாணையின் நிறைவேற்றத்தின் மூலம் பற்றுகை செய்யப்பட்ட சொத்து அத்தகைய பற்றுகைக்கு உள்ளாக்கத்தக்கதில்லை என்ற காரணத்தின் பேரில் அதன் மீது உரிமை கோரிக்கை தாக்கல் செய்யப்படுகிற போது அல்லது அதன் பற்றுகைக்கு ஆட்சேபனை எதுவும் செய்யப்படுகிற போது நீதிமன்றம் இதில் அடங்கியுள்ள வகைமுறைகளின்படி அந்த உரிமை கோரிக்கையை அல்லது ஆட்சேபனையை விசாரித்து முடிவு செய்தல் வேண்டும். வரம்புரையாக அத்தகைய உரிமை கோரிக்கை மற்றும் ஆட்சேபனை எதுவும் அந்த உரிமை கோரிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு அல்லது ஆட்சேபனை செய்யப்படுவதற்கு முன்பு பற்றுகை செய்யப்பட்ட சொத்தானது ஏற்கனவே விற்கப்பட்டு விட்டிருக்கிற போதோ அல்லது நீதிமன்றம் அந்த உரிமை கோரிக்கை அல்லது ஆட்சேபனையானது திட்டமிட்டு அல்லது அனாவசியமான தாமதமாக கொண்டு வரப்பட்டது என்று கருதுகிற போது அந்த உரிமை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுதல் கூடாது. சோ இப்ப எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி ரூல்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு சார்பா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இப்போ நான் வந்து ஜட்மெண்ட் டேட்டா நான் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்ப எய்தர் ஐ கேன் ரைஸ் அப்ஜெக்ஷன் ஆர் அப்படி இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பா வேற யாருக்குன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு கிளைம் பிளேஸ் பண்றாங்க. ஓகேவா. இல்ல இது ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இதுல என்னோட பங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாராவது ரைஸ் பண்றாங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்துட்டு கிளைம் அப்படின்னு சொல்றோம். அப்ஜெக்ஷன் வந்து நான் ரைஸ் பண்றது, நானோ இல்ல அவங்க கூட ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கோர்ட்ல நம்ம பண்ணணும் அப்படின்னா எப்ப பண்ண முடியும், அதாவது பண்ண முடியும், பட் எப்ப பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே, அதாவது எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு முன்னாடியே பண்ண முடியும். அதே மாதிரி சேல் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிடணும். அதாவது அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு சேல் பண்ண போறாங்க இல்லையா, ஸோ அந்த சேல் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு அப்ஜெக்ஷனையோ இல்லைன்னா கிளைமையோ நம்ம ரைஸ் பண்ணணுமே தவிர அதுக்கு அப்புறம் பண்ணினா ஒரு யூஸும் கிடையாது. இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா சப்போஸ் அந்த சேலை வந்து நம்ம டிலே பண்றதுக்காகவோ இல்லைன்னா வந்துட்டு
டாட்ச் பண்றதுக்காகவோ நம்ம இந்த அப்ஜெக்ஷனோ இல்ல கிளைமோ ரேஸ் பண்றோம் அப்படின்னா அதை கோர்ட் கன்சிடர் பண்ணாது. Subrule 2. All questions, including questions relating to right, title or interest in the property attached, arising between the parties to a proceeding or their representatives under this rule and relevant to the adjudication of a claim or objection shall be determined by the court dealing with the claim or objection and not by a separate suit. இந்த விதியின்படி ஒரு நடைமுறையின் தரப்பினர்கள் அல்லது அவர்களது வாரிசுகளிடையே எழுகின்ற உரிமை கோரிக்கை அல்லது ஆட்சேபனையை நீதிமுறையில் தீர்மானம் செய்வதற்கு தொடர்புடைய பற்றுகை செய்யப்பட்ட சொத்தில் உள்ள உரிமை பாத்தியதை அல்லது பற்றுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளடங்கலாக எல்லா பிரச்சனைகளும் அந்த உரிமை கோரிக்கை அல்லது ஆட்சேபனையை விசாரிக்கிற நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்படுதல் வேண்டுமே அன்றி தனிப்பட்ட வழக்கின் மூலம் தீர்மானித்தல் கூடாது. சோ இப்ப வந்துட்டு எந்த கோர்ட்ல நம்ம அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிருக்கோமோ அதை வந்து அதே கேஸ்ல அப்படியே தான் அவங்க டிட்டர்மின் பண்ணுமே தவிர இதுக்காக இந்த அப்ஜெக்ஷன்ஸ்க்காகவோ இந்த கிளைம்காகவோ செப்பரேட்டா ஒரு சூட் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது அட்டாச்மெண்ட் தொடர்பானது அங்க ரைஸ் ஆகிறது, அந்த இஷ்யூ வந்து அங்கேதான் டிட்டர்மின் பண்ணுமே தவிர இதுக்காக ஒரு செப்பரேட் சூட் ஃபைல் பண்ணி அதை இஷ்யூஸ் அது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே சப்ரூல் 1ல சொன்ன மாதிரி இட் வில் பி prolonged, அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. Upon the determination of the questions referred to in Subrule 2, the court shall, in accordance with such determination, allow the claim or objection and release the property from attachment either wholly or to such extent as it thinks fit, or disallow the claim or objection, or continue the attachment subject to any mortgage, charge or other interest in favor of any person, pass such order as in the circumstances of the case it deems fit. So, இப்ப Subrule 2 படி questions கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, அது பொறுத்து கோர்ட் என்னென்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. இரண்டாவது உள்விதியில் குறிப்பிடப்பட்ட பிரச்சனைகள் தீர்மானிக்கப்படுவதன் பேரில் நீதிமன்றம் அத்தகைய தீர்மானத்திற்கேற்ப உரிமை கோரிக்கையை அல்லது ஆட்சேபனையை ஏற்று அந்த சொத்தினை பற்றுகையிலிருந்து முழுமையாகவோ அல்லது அது தக்கதென கருதுகிற ஒரு பகுதி அளவுக்கோ விடுவித்தல் வேண்டும். அதாவது கிளைமோ இல்லைன்னா வந்துட்டு அப்ஜெக்ஷனோ ஜென்யூனா இருக்குது அப்படின்ற பட்சத்துல சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா either the attachment can be wholly or partly released, அதாவது full attachmentையும் ரிலீஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த பர்சனுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களோட லைபிலிட்டி இருக்கோ அதை மட்டும் ரிலீஸ் பண்ணலாம். உரிமை கோரிக்கை அல்லது ஆட்சேபனையை தள்ளுபடி செய்தல் வேண்டும். அந்த அப்ளை பண்றாங்க பாத்தீங்களா அப்ஜெக்ஷனோ இல்லைன்னா கவுண்டர் கிளைமோ, அது வந்து இட்ஸ் நாட் satisfied by the court. The reason stated in the objection or the claim is not satisfying the court, convincing the court அப்படின்னா அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடலாம், அதாவது டிசால்வ் பண்ணிடலாம், ஏத்துக்க தேவையில்லை, நிராகரிச்சிடலாம். நபர் எவருக்கும் உள்ள அடைமான பொறுப்புரிமை அல்லது வேறு பற்றுரிமை எதற்கும் உட்பட்டு அந்த பற்றுகையை தொடர்ந்து இருந்து வர செய்தல் வேண்டும். வேற யாருக்குன்னா அதுல வந்துட்டு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு அந்த அட்டாச்மெண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த விதியின்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தக்கதுன்னா அது கருதும் கட்டளையை பிறப்பித்தல் வேண்டும். வேற ஏதாவது ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணா that would suit the situation of the case அப்படின்னா அந்த நேரத்துல அதுக்கு ஏத்த மாதிரி ஆர்டரை கோர்ட் பாஸ் பண்ணலாம். Where any claim or objection has been adjudicated upon under this rule, the order made thereon shall have the same force and be subject to the same conditions as to appeal or otherwise as if it were a decree. இந்த விதியின்படி உரிமை கோரிக்கை அல்லது ஆட்சேபனை எதுவும் நீதிமுறையில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற போது அதன் பேரில் பிறப்பிக்கப்பட்ட கட்டளையானது அது ஒரு தீர்ப்பாணையாக இருந்தால் போன்று அதே ஆற்றலை கொண்டிருப்பதோடு மேல்முறையீடு பற்றியோ அல்லது மற்றபடியாகவோ உள்ள அதே நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருத்தலும் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு இந்த கிளைம் தொடர்பாக அப்ஜெக்ஷன் தொடர்பாக தனியா ஒரு சூட் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு டிகிரியா அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பாங்க, அந்த டிகிரிக்கு அவங்களுக்கு அப்பீல் போக முடியும், இல்லைன்னா வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு இந்த ஆர்டருக்கும் கிடைக்கும். அதாவது இப்ப இந்த அட்டாச்மெண்ட்ல நம்ம வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி அது தொடர்பா ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க, அதே ஆர்டருக்கு அந்த ஆர்டர் வந்து ஒரு டிகிரி தனியா சூட் ஃபைல் பண்ணி ஒரு டிகிரி வாங்கினா என்ன ஈக்குவலன்ஸ் இருக்குமோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் இதுக்கும் உண்டு. Where a claim or an objection is preferred and the court under the proviso to Subrule 1 refuses to entertain it, the party against whom such order is made may institute a suit to establish the right which he claims to the property in dispute, but subject to the result of such suit, if any, an order so refusing to entertain the claim or objection shall be conclusive. ஒரு உரிமை கோரிக்கை அல்லது ஆட்சேபனை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றம் அதை ஒன்றாவது உள்விதியின்படி ஏற்றுக்கொள்ள மறுக்கிற போது எந்த தரப்பினருக்கு எதிராக அத்தகைய கட்டளை இடப்பட்டதோ அந்த தரப்பினர் வழக்கு சொத்தில் அவர் கோருகிற உரிமையை நிலைநாட்ட
ஒரு உரிமை வழக்கை தொடுக்கலாம். உரிமை கோரிக்கை அல்லது ஆட்சேபனை அந்த உரிமை வழக்கின் முடிவுக்கு உட்பட்டதாக இருக்கும். அதாவது இப்ப வந்துட்டு கிளைம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம சப்ரூல் 3ல நம்ம பார்த்தோம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு கிளைமோ அப்ஜெக்ஷனோ ரைஸ் பண்ணா அப்படின்றது 4 பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம். அதுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அட்டாச்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க, அதெல்லாம் இருக்குது நமக்கு. சப்போஸ் அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கவுண்டர் கிளைம் கிளைமையோ இல்ல அப்ஜெக்ஷனையோ போட்டு அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடுல. அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த பர்சன்ஸ் they can file a separate suit அந்த நேரத்துல. So separate suit file பண்ணி எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி I'm entitled to a share in this property அப்படின்னா அவங்க கேக்குறாங்க அப்படின்னா அதை செய்ய முடியும் தனியா கேஸ் ஃபைல் பண்ணி. அந்த நேரத்துல அந்த கேஸ்ல வர அவுட்கம் என்னவோ அதுதான் வந்து அந்த கிளைம் அப்ஜெக்ஷன் தொடர்பான இஷ்யூக்கு ஒரு கன்க்ளூசிவ் ஒரு கன்க்ளூஷன். ஸோ அந்த சூட்ல வந்து கன்க்ளூஷன் வந்துருக்கு பாத்தீங்களா. இவங்களுக்கு வந்து என்டைட்டில்டா இருந்ததுன்னா திருப்பி சப்ரூல் 3 கொண்டு வந்துருவாங்க. சப்ரூல் 3 ஆஃப் திஸ் ரூல். அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவங்க அதை திருப்பியும் ஃபர்தரா கிளைம் பண்ண முடியாது. Case law Kabidi Venkusha versus Syed Abdul Hai 1984 case. A simple mortgagee after obtaining a decree puts the property to sale and purchases with court's leave and takes possession of the property. A person who obtained a prior attachment for claim for promissory note could proceed only against the balance if any of the sale price left after satisfying the mortgagee decree holder's claim. So இங்க வந்துட்டு மார்ட்கேஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்ட மார்ட்கேஜ் பண்ண ப்ராப்பர்ட்டி அவங்கள ஜட்மெண்ட் இருக்கிறதுனால அதை மீட்க முடியல. ஸோ ப்ராப்பரா ஆப்ஷன் தான் பண்ணி கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கி அதை என்ன பண்ணிருந்தாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை தனதாக்கிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் நடந்திருக்கு. அந்த கேஸ்ல வந்துட்டு ப்ராமிசரி நோட் தொடர்பா இதே பர்சன், அதாவது அந்த ஜட்மெண்ட் இந்த கேஸ்ல ஜட்மெண்ட் தான் அந்த கேஸ்ல ஜட்மெண்ட் தான் அவருக்கு வந்து ஒரு ப்ராமிசரி நோட் தொடர்பா சம் அமௌண்ட் இஸ் லெஃப்ட். ஓகேவா. அவருக்கு வந்துட்டு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஆனா அவருக்கு மீதி பேலன்ஸ் எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ட்கேஜி வாங்கிக்கிறாரு பாத்தீங்களா, அந்த லேண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு அது மீதியில சேல் அமௌண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாமே தவிர மற்றபடி அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இந்த அட்டாச்மெண்ட் மூலமா. பன்வாரிலால் வெர்சஸ் பிரேம்லதா. Once the decree, which was the subject matter of execution, is declared to be not binding, the plaintiff will be entitled to restitution. The decree can be declaratory decree coupled with a decree for restitution. So இப்போ வந்துட்டு ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க, அந்த டிகிரி வந்துட்டு இட்ஸ் நாட் பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அட்டாச்மெண்ட் பண்றாங்க இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி தானா பிளெயின்டிஃப்க்கு வந்துடும். ஸோ இட்ஸ் நாட் பைண்டிங் அப்படின்றது டிக்ளரேட்டரி மட்டும் கிடையாது, ரெஸ்டிடியூஷனுக்கும் சேர்ந்த டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. So if it's not binding அப்படினாலே it's automatically it can be restituted. Ghanshyam Das versus Om Prakash 1994 case. If no objection was raised to the auction sale, when such objections ought to have been raised and the title of the auction purchaser is confirmed, then it would disentitle the joint owner of the property from raising such objections at the late stage. So எந்த ஒரு அப்ஜெக்ஷனா இருந்தாலுமே வந்து அது ஆப்ஷன் சேல் முடியறதுக்கு முன்னாடியே கொடுக்கணுமே தவிர, ஜாயிண்ட் ஓனரா இருந்தா கூட யாருக்கா இருந்தாலும் ஆப்ஷன் சேல் முடியறதுக்கு முன்னாடியே கொடுக்கணுமே தவிர, சப்போஸ் ஆப்ஷன் முடிஞ்சு அந்த ஆப்ஷன் வாங்கினாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு டைட்டில் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல யாரும் ஆப்ஷனை கொஸ்டின் பண்ண முடியாது. Rule 59 Stay of sale. Where before the claim was preferred or the objection was made, the property attached had already been advertised for sale. The court may, if the property is movable, make an order postponing the sale pending the adjudication of the claim or objection, or if the property is immovable, make an order that pending the adjudication of the claim or objection, the property shall not be sold, or that pending such adjudication, the property may be sold, but the sale shall not be confirmed, and any such order may be made subject to such terms and conditions as to security or otherwise as the court thinks fit. விற்பனையை நிறுத்தி வைத்தல். உரிமை கோரிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு அல்லது ஆட்சேபனை செய்யப்படுவதற்கு முன்பு பத்திரிகை செய்யப்பட்ட சொத்து ஏற்கனவே விற்பனைக்காக விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கும் போது, அதாவது கிளைமோ இல்லைன்னா வந்துட்டு சேல் நடந்துடல, ஆப்ஷன் நடந்துடல, சேல் நடந்துடல, பட் அதுக்கு முன்னாடி அட்டாச்மெண்ட் பண்ணிட்டாங்க, ப்ரொக்ளமேஷன் அதாவது சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைத்துல ஒரு கிளைமோ இல்லைன்னா வந்துட்டு அப்ஜெக்ஷனோ ரைஸ் பண்ணியிருக்காங்க யாராவது அப்படின்னா அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சொத்து அசையும் சொத்தாக இருந்தால் உரிமை கோரிக்கை அல்லது ஆட்சேபனை நீதிமுறையில் தீர்மானிக்கப்படும் வரையில் விற்பனையை ஒத்தி வைக்கிற ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். If it is a movable property, அந்த சேலை வந்துட்டு போஸ்ட்மார்ன் பண்ணலாம். அதாவது இந்த அப்ஜெக்ஷனோ இல்லைன்னா இந்த கிளைமோ வந்துட்டு அந்த இஷ்யூவை செட்டில் பண்ற வரைக்கும் அந்த ஆப்ஷன் சேலை வந்துட்டு போஸ்ட்மார்ன் பண்ணலாம். சொத்து அசையா சொத்தாக இருந்தால் உரிமை கோரிக்கை அல்லது ஆட்சேபனை நீதிமன்றம் விசாரித்து முடிவு செய்வதற்காக நடப்பில் இருக்கையில் அந்த சொத்தை விற்கக்கூடாது, அல்லது அத்தகைய நீதிமன்ற விசாரணை முடிவு நடப்பிருக்கையில் சொத்தை விற்கப்படலாம், ஆனால் விற்பனை உறுதிப்படுத்தப்படுதல் கூடாது என்று ஒரு கட்டளை இடலாம். சோ இந்த மாதிரி நேரத்துல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இம்மூவபிளா இருந்ததுன்னா அதாவது ஹவுஸ் ஐட்டோ இல்லைன்னா ஹவுஸோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு till the outcome of the issues, அதாவது கிளைமோ இல்ல அப்ஜெக்ஷன்ஸோ வர வரைக்கும் அதை சேல் பண்ணக்கூடாது, இல்லைன்னா சேல் பண்ணிட்டு சேலை கன்ஃபார்ம் பண்ணாம வைக்க முடியும். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரூல் 60, 61, 62, 63 இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு தான் ரூல் 58, 59ல அதே விஷயங்கள் வந்து சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. ஓகே. ரூல் 64, power to order property attached to be sold and proceeds to be paid to person entitled. Any court executing a decree may order that any property attached by it and liable to sale or such portion thereof as may seem necessary to satisfy the decree shall be sold, and that the proceeds of such sale or a sufficient portion thereof shall be paid to the party entitled under the decree to receive the same. பற்றுகை செய்யப்பட்ட சொத்து விற்பனை செய்யப்படவும் விற்று முதல் அதற்கு உரிமையுடைய நபரிடம் செலுத்தப்படவும் கட்டளையிட அதிகாரம். ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றும் நீதிமன்றம் அதனால் பற்றுகை செய்யப்பட்டு விற்பனை செய்யத்தக்கதாயுள்ள சொத்தை அல்லது தீர்ப்பாணையை தீர்க்க அவசியமென தோன்றலாகும் அதன் பகுதியை விற்பனை செய்தல் வேண்டும் என்றும், அத்தகைய விற்பனையில் இருந்து கிடைக்கும் விற்று முதல் அல்லது போதுமானதாக உள்ள அதன் ஒரு பகுதி அதனை தீர்ப்பாணையின் படி பெற்றுக் கொள்ள உரிமையுடைய தரப்பினரிடம் செலுத்தப்படுதல் வேண்டும் என்றும் கட்டளையிடலாம். ஸோ எக்ஸிகியூஷன் கோர்ட்டோட டியூட்டி இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன ப்ராப்பர்ட்டியோ ஒன்னு அந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டி அட்டாச்டு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு சேல் பண்ணிட்டோம், அப்படி இல்லைன்னா டிகிரியில என்ன அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் அந்த போர்ஷன் வரைக்கும் சேல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை டிகிரி ஹோல்டருக்கு செட்டில் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்கலாம். எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் பார்ப்பாங்க. அம்பாத்தி நரசையா வர்சஸ் சுப்பாராவ், எம் சுப்பாராவ் 1990 case. Not entire property but only such portion as would satisfy decree should be sold. This is obligatory on court and not just a discretion. It is a mandate of the legislature which cannot be ignored. So இப்போ வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா ஃபுல் ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பா வித்தாகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ 1/4 ஷேரை வித்து டிகிரி அமௌண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா only 1/4 ஷேர் should be sold. சப்போஸ் அதை பார்த்தா விற்க முடியாது, ஃபுல்லா தான் விற்க முடியும் அப்படின்ற பட்சத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இதை வந்து கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் கிடையாது, இட்ஸ் a mandatory part, it cannot be ignored அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம கேர்லெஸ்ஸா எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா இப்ப வந்து 50 cents இருக்கு அப்படின்னா 10 cents அதை வந்து ஒரு ஃபுல் ப்ராப்பர்ட்டி 50 cents அப்படின்றது, ஸோ அதை வந்து 10 cent வித்து கொடுத்துட முடியும் அப்படின்னா அந்த 10 cents மட்டும் வித்து அந்த அமௌண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுமே தவிர என்டையர் 50 cents கொடுக்க வேண்டிய விற்கணும் அப்படின்றது கூடாது. இட்ஸ் a mandatory procedure. அதே மாதிரி இப்ப இந்த 10 cents 50 cents வந்து பிரிக்க முடியாது, நாட் செவரபிள் அப்படின்ற பட்சத்துல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? சிலம்புர்த்தி பாலசுப்ரமணியம் வர்சஸ் சமர்த்தபுதி விஜயலட்சுமி 2017 case. Before the sale can be set aside, merely establishing a material irregularity or fraud will not do. The applicant must go further and establish to the satisfaction of the court that the material irregularity or fraud has resulted in substantial injury to the applicant. ஸோ ஒரு சேலை வந்து நம்ம செட்டில் பண்ணணும் அப்படின்னா வெறும் மெட்டீரியல் இரெகுலாரிட்டியோ இல்லைன்னா ஃப்ராட் நம்ம பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் கிடையாது. ஸோ அதை கோர்ட்டு நம்புற வரைக்கும் நம்ம வந்து ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணி இது வந்து ஹவு இட் ஹஸ் அஃபெக்டட் தி அப்ளிகன்ட் அப்படின்றது, அதனால இவங்களுக்கு என்ன பாதிப்பு வந்திருக்குன்றத கோர்ட்டுக்கு ஃபுல்லா புரிய வச்சா மட்டும்தான் they will be getting the desired order. Rule 65, sales by whom conducted and how made save as otherwise prescribed, every sale in execution of a decree shall be conducted by an officer of the court or by such other person as the court may appoint in this behalf and shall be made by public auction in manner prescribed. விற்பனைகள் யாரால் நடத்தப்பட வேண்டும், எவ்வாறு செய்யப்பட வேண்டும்?
வேறு விதமாக வழிவகை செய்யப்பட்டிருந்தாலன்றி மற்றபடி ஒரு தீர்ப்பானை நிறைவேற்றுவதற்காக உள்ள விற்பனை ஒவ்வொன்றும் நீதிமன்றத்தின் அலுவலர் ஒருவரால் அல்லது நீதிமன்றம் இதன் பொருட்டு நியமிக்கலாகும் வேறு நபரால் நடத்தப்படுதல் வேண்டும் மற்றும் அது பொது ஏலத்தின் வாயிலாக விதிக்கப்பட்ட முறையில் செய்யப்படுதல் வேண்டும். சோ இந்த சேல் அப்படின்னு சொல்றோங்க. இந்த சேல் எல்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆபீசர் நியமிச்சிருப்பாங்க. சோ அந்த ஆபீசரோ இல்லைன்னா கன்சர்ன் பர்சன் யாரு கோர்ட் மூலியமா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க மூலியமா தான் இந்த ஒரு பப்ளிக் ஆப்ஷன்ல அந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து விற்பாங்க. அதாவது பப்ளிக் ஆப்ஷன் அப்படின்றதுனா எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபை பண்ணி எல்லாரும் பப்ளிக்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ப்ரொசீஜர். ஸோ ஆப்ஷன் சேல் அப்படின்னு சொல்லி நேரம் சொல்லினா அது எப்படி ப்ரொசீஜர் வரும் அப்படின்றது. ஸோ வந்து அட்டாச்மெண்ட், ப்ரொக்ளமேஷன் ஆஃப் தி சேல், சேல் கன்ஃபர்மேஷன், இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். சரிங்களா? So today we have seen till rule 65, attachment, auction, sale, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். Remaining rules of order 21 will be dealt in upcoming lectures. Thank you.